அன்பின் உண்மை வடிவம். ஸ்லோகம் 106. சப்தம் முதலிய விஷயம் தன் பொருட்டே அன்றோ பிரியமுள்ளதாகிறது. விஷயம் விஷயத்திற்காகவே பிரியமாவது இல்லை. ஆனால் அனைவருக்கும் எக்காரணத்தால் தனக்காகவே ஆத்மாவாகிய தான் அனைத்திலும் பிரியமாயிருக்கிறதோ அக்காரணத்தால் எப்பொழுதும் ஆனந்த வடிவானது. இதற்கு ஒரு பொழுதும் துன்பம் என்பது இல்லை. ஸ்லோகம் 107. விஷயம் ஏதும் இல்லாத உறக்கத்தில் ஆத்மா ஆனந்தமானது அனுபவிக்கப்படுகிறது என்பதற்கு வேதமும் சொந்த அனுபவமும் சரித்திரமும் ஊகையும் சாட்சி சொல்லுகிறது. மாயா நிரூபணம். ஸ்லோகம் 108. மாயை என்பது அவ்யக்தம் என பெயருடையது, ஆதியற்றது, அஞ்ஞான வடிவானது, முக்குணமயமானது, பரமேஸ்வரனுடைய உன்னத சக்தியாயிருப்பது. சிறந்த புத்திமானால்தான் அதனுடைய செயல்களினின்று அது ஊகித்தறியப்படும். அந்த மாயையால் இந்த உலகம் முழுதும் பிறப்பிக்கப்படுகிறது. மின்சாரம் முதலிய சக்திகள் கண்ணால் காணப்படாமல் காரியத்தால் அறியப்படுவது போல மாயையை பிரகிருதி என்றும், மாயை எவனுடைய சக்தியோ அவனை மகேஸ்வரன் என்றும் அறிய வேண்டும். முக்குண வடிவானதும் தெய்வ சக்தி வாய்ந்ததுமான என்னுடைய மாயை கடத்தற்கரியது. எவர்கள் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை தாண்டுகிறார்கள். ஸ்லோகம் 109. அது இருப்புடையதன்று, இருப்பில்லாததும் அன்று, இருவகைப்பட்டதும் அன்று, பகுக்கப்பட்டதாகவோ பகுக்கப்படாததாகவோ இருவகைப்பட்டதாகவோ அது இல்லை. அங்கங்களை உடையதாகவோ அங்கங்கள் இல்லாததாகவோ இருவகைப்பட்டதாகவோ இல்லை. மிகவும் ஆச்சரியமானது, இப்படிப்பட்டதென்று கூற முடியாத ரூபமுடையது. ஸ்லோகம் 110. பாம்பு என்று மதிமயக்கம் பழுதை என்ற அறிவால் எங்ஙனம் நீங்குமோ அவ்வாறு பரிசுத்தமான இரண்டற்ற பிரம்ம ஞானத்தால் மாயையானது அழிவுறும். பிரசித்தமான தத்தம் செயல்களால் ரஜஸ் தமஸ் சத்வம் என்ற நன்கு உணரப்பட்ட குணங்கள் அந்த மாயையை சார்ந்தவை.